நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போறோம். இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க, பலராலும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியா தான் இருக்கு. ஏன்னா, ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்த அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னா. ஒரு ஜாதகத்துல ஒருத்தவங்க ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து பாருங்க, ராகு கேதுவ பத்தி கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னாலே 80% வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பாஸ் போட்டுடலாம். 80% மார்க் வந்து அந்த அஸ்ட்ராலஜர் வாங்கிடுறாங்க. அந்த அளவுக்கு ராகு கேது வந்து பாருங்க, ஒருத்தவங்கள குப்பமேட்ல இருக்கவங்கள கோபுரத்துக்கு கொண்டு போய் விடும். கோபுரத்துல இருக்கவங்கள குப்பமேட்டுக்கு கொண்டு வந்து விட்டுரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயா கிரகங்களா இருந்தாலும் இந்த ராகு கேது வந்து பாருங்க, எந்த ராசியில போறாங்களோ அந்த ராசியாதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க. இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க. இத உதாரணத்துக்கு சொல்றோம்னா, நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள விடுறோம்னா, அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து மொத்தமா நம்மள அமுக்கி அவங்க டாமினேட் பண்றாங்க பார்த்தீங்களா? ஒட்டகத்துக்கு இடம் குடுத்த கதையா ஆயிடும் ராகு கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ். இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வீடு எதுவும் கிடையாதுங்க. இருந்தாலும் இவங்க வந்து என்ன ஒரு ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு. அதாவது ராகு கேது உச்சமடையக்கூடியது விருச்சிக ராசியிலயும், ராகு கேது நீச்சம் அடையக்கூடியது ரிஷப ராசியிலயும் சொல்லுவாங்க. அதுக்கு பெருசா எந்தவித ஆதாரப்பூர்வமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இவங்க பெயர்ச்சி எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகர்வாங்க. ஆனா இந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி நகர்வாங்க. ராகு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மீனத்துல இருந்து கும்பத்துக்கு போறாரு. அதே மாதிரி கேது வந்து கன்னியில இருந்து சிம்மத்துக்கு போறாரு. புரியுங்களா? இவங்க வந்து பாருங்க 1½ வருஷம் ஆகுது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசியை கடக்கிறதுக்கு. இந்த 18 மாதங்கள். 18 மாதங்கள் ஆகுது. ராகு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ராகு வந்து என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்துல அப்படின்னா, மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ அதே மாதிரி கேது இன்ஃபாக்ட் வந்து ராகு பத்தி இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல ராகு எப்படி இருக்காரு? அத பொறுத்து அவங்களுக்கு குலதெய்வத்தினோட அனுக்கிரகம் இருக்கா? கடாட்சம் இருக்கா? குலதெய்வம் அவங்க வீட்ல நடமாடுதா? அப்படின்றது முதல் கொண்டு கண்டுபிடிக்க முடியும் ராகுனோட பொசிஷன வச்சு. சரிங்களா? அதே மாரி கேத்துவ சொல்லணும் அப்படின்னா, இஷ்ட தெய்வத்தினோட காரகன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இந்த ராகு வந்து பாருங்க நல்ல ஸ்தானத்துல இருக்கான். அதாவது 9, 11 அப்படி ஜாதகத்துல இருக்கான்னா, அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு. பொதுவா இந்த ராகுவும் கேதுவும் வந்து என்னன்னா, அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்ற கருதப்படுறது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்கும்போது, அவங்களுக்கு ஃபாரின்ல வந்து வேலை செய்யறதுக்கு, ஃபாரினோட அவங்க கம்பெனிஸ் டை அப் இருக்கிறதுக்கு, வெளிநாட்டு கரன்சீஸ கையாளக்கூடிய யோகம், கடல் தாண்டி வேலை செய்யக்கூடிய யோகம், இப்படி நெறைய விஷயம் இருக்கதாங்க செய்யுது. சரி, இப்ப கேதுவ பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். கேதுவ பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஷ்ட தெய்வத்தினோட அனுக்கிரகம் வேணும் அப்படின்னா கேது நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? இஷ்ட தெய்வத்துக்கு காரகனா இருக்கக்கூடியவன் கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி தீராத வியாதிகள தீர்த்து வைக்கிறதும் கேது வழிபாட்டுனால முடியும். கேது ஜாதகத்துல பெருசா நல்லால பாபரோட இணைஞ்சிருக்காரு. இல்ல பாபரோட பார்வை இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, தீராத இன்க்யூரபிள் டிஸார்டர்ஸ் வரதும் கேது காரணமா இருப்பான். பொதுவா ராகு நல்லா இருக்கவங்க என்னென்ன மாரி தொழில்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபாரின்ல இருப்பாங்க. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பு பண்ணை வச்சிருப்பாங்க. பாம்பாட்டுறவங்களா இருப்பாங்க. பாம்பாட்டிகள் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இருப்பாங்க. ஃபாரின் அம்பாசிடர்ஸா இருப்பாங்க. அந்த காலத்துல ஒற்றர்களா இருந்தாங்க. புரியுதுங்களா? அதுக்கும் மேல இந்த மாரி நெறைய டிஜிட்டல் மீடியா ஓகேங்களா? ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனில வேலை இந்த மாரி இருப்பாங்க. அதே மாரி கேது நல்லா இருக்கு அப்டின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்துல சிறந்து விளங்கலாம். மத போதகரா இருக்கலாம். துறவற வாழ்க்கை மேற்கொள்ளலாம். இந்த அமானுஷமான ஒரு சக்திகளோட கையாளலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகு, கேது வந்து ரிலேட்டடான விஷயங்க. சரி, அப்படிப்பட்ட ராகு, கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள குடுக்க போறார்? பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி அன்பர்கள். பொதுவா ரிஷபத்த பத்தி சொல்லணும் அப்டின்னா, சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ராசி. சந்திரன் உச்சம் அடையக்கூடிய ராசி. ரொம்ப ரொமான்டிக்கான ரிஷப ராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்டின்னா, ஆல்ரெடி என்னோட பதிவ பார்த்திருக்கவங்களுக்கு தெரியும். 2025 ரிஷபம் உங்களுக்கான வருடம். அதாவது குரு பெயர்ச்சி எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. சனி எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. ராகு பெயர்ச்சி எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு அப்டின்றத நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இது தனிப்பதிவு. ராகு கேது பெயர்ச்சி அப்டின்றதால திருப்பி ஒரு முறை சொல்றேன். ராகு கேது ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்காங்க. சனி பகவான் 11ஆம் பாவம் லாபஸ்தானம் நெறைய லாபங்கள வாரி வழங்க ரெடியா இருக்காரு. ராகு பகவான் 10ஆம் பாவம், கேது பகவான் 4ஆம் பாவம். இந்த கேது பகவான் 4ஆம் பாவம் இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ராகு பகவான் 10ஆம் பாவம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா,
அபரிவிதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுப்பாரு. தொழில்ல பெரிய முன்னேற்றம், பெரிய லெவல்ல மேன்மை, பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரு, புகழ், சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். பாப்புலரான ரொம்ப வந்து சொசைட்டில நல்ல பாப்புலரான பெர்சனாலிட்டீஸோட கான்டாக்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். பொதுவா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்மளுக்கு நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கணும். ஒரு கான்டாக்ட்ஸ் நல்ல கான்டாக்ட்ஸ் இருந்தாலே நம்மளால ரொம்ப ஈஸியா அப்லிஃப்ட்மென்ட் ஆயிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்புலர் ஃபிகர்ஸோட கான்டாக்ட் அப்படின்றது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகார பதவியில போய் உட்கார போறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு இது ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாருங்க இந்த காலகட்டத்தில அதாவது இந்த ராகு கேது பெயர்ச்சினால முக்கியமா ராகு 10ஆம் பாவத்தினால தொழில்ல பயங்கர சக்சஸ் எல்லாம் வந்தாலும், ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கு. அந்த நெகட்டிவ் நான் கடைசியில சொல்றேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, பொதுவா வந்து ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு. எப்போ வந்து பாப கிரகங்கள், சாயா கிரகங்கள் ஒரு உத்தமமான ஒரு நல்ல ஸ்தானத்துல போய் உட்கார்றாங்களோ, ஒரு சுபமான ஸ்தானத்துல போய் உட்கார்றாங்களோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அபரிவிதமான நற்பலன்களை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல தான் வந்து பாருங்க, சனி பகவான் 11ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. லாபஸ்தானத்துல சனி. ராகு பகவான் 10ஆம் பாவத்துல தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் நடக்கும். எப்படி? என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பாருங்க, எனக்கு தெரிஞ்ச உதாரணம் நான் சொல்றேன். நீங்க ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு டாக்டரா இருக்கீங்க. நல்ல குவாலிஃபைடு பெர்சனாலிட்டி, ஒரிஜினாலிட்டி உண்டு. ஆனா இவ்ளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிய தெரியவே இல்ல. நெறைய இப்ப அப்படித்தானங்க இருக்கு. ரொம்ப புத்திசாலிங்க எங்க வெளிய தெரியிறாங்க இல்லைங்களா? பெரிய ஆளா இருக்கவங்க எல்லாம் புத்திசாலிங்க அப்படின்னும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ரொம்ப அடிமட்டத்துல இருக்கவங்க எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னும் சொல்ல முடியாது. இன்ஃபாக்ட் இப்பத்திய காலகட்டம், கடிகாலம் அப்படின்றதுனால ரொம்ப புத்திசாலிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீழ தான் இருக்காங்க. வசதி, வாய்ப்பு, சொல்வாக்கு, செல்வாக்கு, இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தான் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காங்க. பட் பியாண்ட் தட் ரிஷபம் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி இருக்கு. நீங்க நல்ல புத்திசாலிகள், நல்ல அறிவாளிகள், உங்களுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வெளிய வந்துருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அப்படின்னு கேளுங்க. இப்ப நீங்க ஒரு கிராமத்துல ஒரு வந்து குக்கிராமத்துல ஒரு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க குவாலிஃபைட் டாக்டர். நல்லா வந்து திறமை இருக்கு. இவ்ளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட திறமை ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு பாத்திரம், ஒரு குடம்னு வச்சுக்கோங்க. ஒரு குடத்துக்குள்ள ஒரு விளக்க வச்சு அந்த தட்டு போட்டு மூடிட்டா எப்படி இருக்கும்? சுடர் விட்டு எரியும் விளக்கு தான். ஆனா குடத்துக்குள்ள வச்சு தட்ட போட்டு மூடிட்டாங்க. அப்ப அந்த வெளிச்சம் வெளியவே தெரியாது இல்லைங்களா? ஆனா இந்த காலகட்டம் ராகு பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த 1 1/2 வருஷத்துல அந்த விளக்க எடுத்து வெளிய வச்சு பின்னாடி ஒரு பெரிய கண்ணாடி வச்சுடுவாரு. அப்ப கிளீனா நெறைய பிரதிபலிக்கும். நெறைய இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆக ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட காலகட்டம். ராகு பகவான் அத தான் செய்ய போறார். அதாவது எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பாம்பே, டெல்லி இந்த மாரி பெரிய சிட்டீஸ்ல பெங்களூர், சென்னை இந்த மாரி சிட்டீஸ்ல வந்து ஒரு டிஜிட்டல் மீடியால ரொம்ப ஃபேமஸ் ஆயி, ஒரு பெரிய லெவல்ல ஷைன் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரு சின்ன மைனஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். பொதுவா வந்து பாருங்க, அ சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, ரிஷபம் தொழில்ல எவ்வளோ முன்னேறினாலும் அஃபெக்ஷன் பாசம். நம்ம சாயறதுக்கு தோள் இல்லையே! அப்படின்னு சும்மா இருக்கும்போது அந்த அந்த பாசத்த நெனச்சு ஏங்கும். அது வந்து ஹஸ்பண்டா இருக்கலாம், லவ்வரா இருக்கலாம். முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட லவ் யாரோ அவங்கள நெனச்சு ஏங்குவாங்க. அந்த ஏக்கத்த தூக்கி மூட்ட கட்டி வச்சுட்டு முன்னேறுற வழிய பாருங்க. இது ஒரு மைனஸா இருக்கும். 2வது இன்னொரு மைனஸ் இருக்கு. என்ன அப்டின்னா, இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, இந்த காலகட்டத்தில உங்களுக்கு தாழ்த்தப்பட்ட ஆப்போசிட் ஜெண்டர் இப்ப நீங்க லேடியா இருக்கீங்கன்னா, ஒரு ஜென்னு. நீங்க ஜென்னா இருக்கீங்கன்னா, ஒரு லேடியோட உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றத ஏற்படுத்துவாரு. ஒரு சவகாசம் அப்படின்றத ஏற்படுத்துவாரு. ஒரு தொடர்பு அப்படின்றத ஏற்படுத்துவார். அதுல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? இது ராகு பகவான் குடுக்கறது. சரி இப்ப இந்த ராகு பகவான் 10ஆம் பாவத்துல எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்காரு. நெறைய நல்லது செய்ய போறார். இருந்தாலும் இவருக்கு ஒரு பரிகாரம் நான் சொல்ல தான் செய்வேன். அது என்ன அப்படின்னா, நம்ம சர்க்கரை இருக்கு பார்த்தீங்களா? ஒரு 4 கிலோ சர்க்கரை வாங்கிக்கணும். சர்க்கரை வாங்கிட்டு ரிஷபராசி அன்பர்கள் நீங்க என்ன பண்ணுங்க ஓடும் நீர்ல அந்த 4 கிலோ சர்க்கரைய ராகு பகவானோட பேர சொல்லி அந்த 4 கிலோ சர்க்கரைய விடலாம். ஓம் ரங் ராகுவே நமக, ஓம் ரங் ராகுவே நமக, ஓம் ரங் ராகுவே ராகுவே நமக அப்படின்னு சொல்லி நீங்க அந்த சர்க்கரைய விடும்போது நெறைய நற்பலன்கள ராகு பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. சரி, இப்ப கேது பகவான் 4ஆம் பாவத்துக்கு போயிருக்கார். இந்த கேது பகவான என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிராகன் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேது வந்து பாருங்க வெறுமனே இருக்காரு. அவரு பெருசா ஜாதகத்துல நல்லா இல்ல அப்படின்னா இந்த கேத்து வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவரு ஜாதகத்துல ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்காரு. அதுக்கும் மேல பாபரோட கன்ஜங்ஷன் ஆயிருக்காரு. பாபரோட பார்வையா இருக்காரு. இல்ல அவர் தனிச்சே இருக்காரு அப்படின்னும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆ
ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. ஒரு யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ₹10,00,000 சம்பளம் வாங்கியிருந்திருப்பாங்க. ஹைலி குவாலிஃபைடா இருப்பாங்க. அந்த தசா புத்தி, முக்கியமா தசை வரும்போது ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னு டாக்டர் டயக்னோஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிஸார்டர்ஸ், இன்க்யூரபிள் டிஸார்டர்ஸ், மென்டல் டிஸார்டர்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல் கில்லர்ஸ்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து கிரகங்கள் கேது பாபரோட கன்ஜங்ஷன் ஆயிருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு விஷயத்த குடுக்கும். ஒரு பயப்படுற விஷயம் மாரி குடுக்கும். தொடர் கொலையெல்லாம் செய்றாங்க பார்த்தீங்களா? இந்த சீரியல் கில்லர்ஸு. அதே மாதிரி பாருங்க, சிஐடி ஆஃபீசர்ஸ், நல்ல விஷயத்துல சொல்லணும்னா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர்ஸ், அதே மாதிரி பாருங்க தப்பான விஷயத்துல சொல்லணும் அப்படின்னா மனநோயாளிகள், ஒரு சீரியல் கில்லர்ஸ், நெறைய வந்து பிள்ளைங்கள வந்து தப்பா வந்து இது பண்றாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி, அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் குடுப்பாரு. நோய், குணமே ஆகாத நோய் அதையும் குடுப்பாரு. அந்த குணமே ஆகாத நோய தீர்த்து வைக்கிறவரும் கேது பகவான் தான். புரியுதுங்களா? அவரே வந்து நோயும் குடுப்பாரு. அவரு கால புடிச்சாலே அவரே தீர்த்து வைப்பார். ஞானகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஞானகாரகன் உங்களுக்கு வந்து பாருங்க 4ஆம் பாவத்துல வந்திருக்கார். 4ஆம் பாவம் அப்படின்றது என்னன்னா, சுக தாயார் ஸ்தானம். சுக தாயார் ஸ்தானத்துல கேது பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால, நம்ம சுகம் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னா, எக்ஸ்ட்ராடினரி நம்மளுக்கு சுகம் கிடைக்கும். புரியுதுங்களா? நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது ஜாதக ரீதியா சுய ஜாதகத்தையும் நீங்க இது கம்பேர் பண்ணிக்கணுங்க. சுய ஜாதகத்துல கேது எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு அளவிட முடியாத கம்ஃபர்ட் கண்டிப்பா கிடைக்கும். அம்மானோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். கேது கொஞ்சம் பாதகமா இருக்காரு அப்படின்ற பட்சத்துல, அம்மானோட ஆரோக்கியத்துல எப்படி இருந்தாலும் கொஞ்சம் குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? நெறைய பேருக்கு வெளியூர் செல்ல வேண்டிய பிராப்தம் ஏற்படும். வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் ஏற்படும். அ அம்மா இந்த கேது 4த்ல இருக்கிறது நெறைய பேருக்கு வந்து பாருங்க, அம்மா பிள்ளை ரிலேஷன்ஷிப்ல ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு இம்பாக்ட். நம்ம எவ்ளோ பண்றோம், நம்ம பிள்ளை நம்மள கவனிக்கவே மாட்டேங்குதே அப்படின்ற இம்பாக்ட் ஏற்படும். நம்ம அம்மாக்கு நம்ம எவ்ளோ பண்றோம், நம்ம அம்மா நம்மள கன்சர்ன்டா பார்க்கவே மாட்டேன்றாங்களே அப்படின்ற இம்பாக்ட் ஏற்படும். ஸோ, பிளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. இது சுய ஜாதகத்த பொறுத்து நீங்க வந்து கிளீனா டிசைட் பண்ணிக்கணும். பெரும்பாலும் நெறைய பேருக்கு மைனஸ் வரும். அதாவது அம்மானோட உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வரும். அம்மா பிள்ளை ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, குறைய ஆரம்பிக்கும். நெறைய பேருக்கு வந்து பாருங்க, தாயினோட ஒரு பூர்வீக சொத்து வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதாவது தாய் வழி பூர்வீக சொத்து இருக்கு அப்படின்னா, அது பிள்ளைங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ, நான் இந்த கேது 4ஆம் பாவத்துல இருக்கிறதுனால பிளஸும் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். சரி, இப்ப இதுக்கு பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு சொல்ல தானே செய்வோம். அது என்ன அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் கடுகு எண்ணெய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாதவங்களுக்கு தானம் பண்றது. இப்ப வடநாட்டுல கடுகு எண்ணெய் தானம் பண்றது ஏத்துப்பாங்க. இப்ப நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடுகு எண்ணெய் நெறைய யூஸ் பண்றது இல்ல இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் இல்லன்னா மாசத்துக்கு ஒரு சனிக்கிழமை ஒரு ஈசன் கோயில்ல நம்ம வந்து புளியோதரை செஞ்சு, அத கடுகு எண்ணெயில தாளிச்சு, நம்ம பொதுவா எள்ளெண்ணெய், கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் அதுல தாளிப்போம் பார்த்தீங்களா? அதுக்கு பதில் கடுகு எண்ணெயில தாளிச்சு, அந்த புளியோதரைய வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நம்ம வந்து பிரசாதமா குடுக்கலாம். வசதி இருக்கு அப்டின்னா பெரிய தட்டுல குடுங்க. வசதி இல்ல அப்டின்னா சின்ன தொன்னையில குடுங்க. இது ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஓடும் நீரில் மஞ்ச கலர் பூ. மஞ்ச கலர் பூ நம்ம பெருசா எதுவும் சொல்லவே வேண்டியதில்ல. ஓடுற தண்ணி இல்ல கடல்ல போயிட்டு மஞ்ச கலர் பூ கொஞ்சம் கையில எடுத்துட்டு, நம சிவாய, நம சிவாய, நம சிவாயன்னு கொஞ்சம் போடுங்க. அது ஒரு நல்ல விஷயத்த குடுக்கும். நல்ல பலன்கள குடுக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, போர்வை தானம். இந்த போர்வை தானத்திலயும் வெள்ளையும், கருப்பும் சேர்ந்த மாரி போர்வை தானம் பண்றது அப்படின்றது கேத்துவ பிரீத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இத விட ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி பரிகாரம் இருக்குங்க. அது என்ன அப்டின்னா, என்னோட பதிவுகள தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். வீட்ல நாய் வளங்க. இல்லன்னா தெரு நாய்களுக்கு உணவளியுங்கள். இத விட ஒரு உன்னதமான பரிகாரம் அப்டின்றது எதுவுமே கிடையாது ரிஷபத்துக்கு. ரிஷபம் இந்த 2 1/2 வருஷமும், அதாவது சனி 2 1/2 வருஷம், குரு பகவான் 1 வருஷம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது 1 1/2 வருஷம். எக்ஸ்ட்ரார்டினரியான டைம். வாழ்த்துக்கள்.